இது பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டில் ஆட் ஐ கிட்டனுங்க. இது பார்த்தீங்கன்னா ஆட் ஐன்னு சொல்லுவாங்க. ஒரு ஐ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரும் இன்னொரு ஐ பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா டாட்டாய்ஸ்னு சொல்லுவாங்க. இது பர்ஷியன் கிட்டனுங்க. பர்ஷியன் கிட்டன்ஸுங்க. இது ட்ரெடிஷ்னல் லாங்கர் கிட்டன்ஸுங்க. இது பார்த்தீங்கன்னா டார்ட்டின்னு சொல்லுவாங்க. இது கிரே வித் ஆரஞ்சு கலரில் வரும். 34 days ஓல்டு பப்பீஸுங்க. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 மேலு 2 ஃபீமேல்ஸ் இருக்காங்க. நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா ஷிட்ஸு பப்பீஸும் தென் ஹஸ்கீஸும் பண்ணிருப்போங்க. அது இல்லாமல் எல்லா பப்பீஸுமே நம்ம யாராவது கேட்டாங்கன்னா நம்ம எடுத்து கொடுப்போம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? நல்லா இருக்கேன். உங்கள் பேர் சொல்லுங்கள். ப்ரோ என் நேம் சுஹைலுங்க. ஓகே. நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க? ஸோ நம்ம ஆக்சுவலி ஷிட்ஸு பப்பீஸும் தென் பார்த்தீங்கன்னா பர்ஷியன் கிட்டன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஓகே. ஸோ அது காமிக்கிறேன் உள்ளே இருக்குது. ஓகே. இவங்க பார்த்தீங்கன்னா 34 days ஓல்டு பப்பீஸுங்க. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 மேலு 2 ஃபீமேல்ஸ் இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 9 பப்பீஸ் இருந்துச்சுங்க. 4 பப்பீஸுமே ஆக்சுவலி புக் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ Feb 14 வருதுல்ல, வேலண்டைன் டே வருதுல்ல. ஸோ அதனால நிறையா பேர் எல்லாம் புக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க நம்மக்கிட்ட இருந்து. இப்போ பேலன்ஸ் ஒரு 5 பப்பீஸ் இருக்குது. அதுலேயுமே இன்றைக்கி 2 கொடுத்துருவேன்னு நினைக்கிறேன். அப்படிங்களா? ஆமாம். ஸோ நம்மள்ட்ட ரெகுலராக எப்பயுமே ஷிட்ஸு பப்பீஸும் பர்ஷியன் கிட்டன்ஸ் எப்பயுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கும். ஆமாம். அதுவும் இல்லாமல் நம்ம ஹஸ்கி பப்பீஸுமே நம்ம எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிடைக்குதுங்களா? இப்போ எடுத்துக்கலாம். நல்ல குவாலிட்டி, நல்ல குட் லைனேஜ்லேருந்தே நம்ம எடுத்துக்கலாங்க. ஓகே. அதே மாதிரி வேறு கஸ்டமர்ஸ்க்கு எந்தெந்த பப்பீஸ் எந்தெந்த மாதிரி வேணும்னு சொன்னாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி தந்துடுவோம். சில பேர் பார்த்தீங்கன்னா லேப் தான் கேட்பாங்க, ராட்லர் கேட்பாங்க, ரெட்ரைவர் கேட்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பப்பீஸும் நம்ம ஃப்ரெண்டோட கெனல்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். அங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாங்க. நல்ல பப்பி என்ன வெரைட்டினாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். பண்ணிக்கலாம். ஃபாதர் மதர் பார்த்தே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த பப்பீஸுமே வேணும் அப்படின்னா டேரெக்டாக ஈரோட்டில் சுற்றி இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா நம்ம விசிட் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ ஷிட்ஸு வாங்கிக்கிறோம், இது எப்படி மெயின்டைன் பண்ணுறதுங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். ப்ரோ இந்த பப்பீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ்னால் அவ்வளோ பெருசுலாம் இது எதுவும் இல்லை ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆக்சுவலி கிராஸ் பிரீட் எது பியூர் பிரீட் எதுனே சில கஸ்டமர்ஸ்க்கு டவுட்ஸ் இருக்கும். இதில் கரெக்டாக இந்த நோஸுக்கும் இந்த ஹெட்டுக்கும் பஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி வந்தால் அது பியூர் ஷிட்ஸுங்க. இதே வந்து இப்போ நோஸ் அவுட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஷிட்ஸு லசப்ஸோ 2 ப்ரீடும் ஆக்சுவலி சிமிலராக சேமாக இருக்கும். அதில் கிராஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த நோஸ் அவுட் ஆயிருங்க. அப்படிங்களா? ஆமாம். ஷிட்ஸுலேயே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை கலர் பப்பீஸ் தான் ப்ரோ. இந்த மாதிரி நல்ல மார்க்கிங் இருக்கணும். ஸோ இந்த ஷிட்ஸுக்கே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் அது நல்ல குவாலிட்டி பப்பிங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்பிரிட் பப்பியும் பண்ணுறாங்க. ஃபாதர் மதர் பார்த்தீங்கன்னா ஒரே பிளட் லைன்லேருந்தே பண்ணுறாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணுறது இல்லை. நம்ம எல்லாமே ஜென்யூனாக நீட்டாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ கஸ்டமர்ஸ் இப்போ வெளியே இருந்து கேட்குறாங்க அப்படின்னாலுமே நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷனும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. இல்லை டேரெக்டாக எனக்கு ஹோம் டெலிவரியே கொடுங்க அப்படின்னா அதுவும் நம்ம பண்ணுறோம். அதுவும் அரேஞ்ச் பண்ணி சேஃப் அண்ட் செக்யூர்டாக நம்ம ஆக்சுவலி நம்மளே எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவாங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அந்த மாதிரி வருங்க. நம்ம அதை பண்ணி கொடுத்துடலாம் சேஃப் அண்ட் செக்யூர்டாக. நான் ஆக்சுவலி கோயம்புத்தூர் போய் நான் கொடுத்தேன். கரும்தாம்பட்டி. இங்கிருந்து கோயம்புத்தூர் கொண்டு போய் கொடுத்தேன். கண்டிப்பாக. இங்கேருந்து அவங்க கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி 12 o'clock எனக்கு கொடுக்கணும். ஸோ அவங்க ஆக்சுவலி லேட்டாக தான் கேட்டிருந்தாங்க. வேறு ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. சரி அதே மாதிரி கிஃப்ட்டும் பண்ணணும்னு சொன்னனால சரி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர்டாக அவங்க சொல்லாமே நம்ம பண்ணி கொடுத்தோங்க. அப்போ லவர்ஸ் டேக்கெல்லாம் சொன்னால் ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருவீங்க? பண்ணிடலாம். அதுக்கு ஸ்பாட்ஸுமே நிறைய இருக்குங்க. அப்படிங்களா? அரேஞ்ச் பண்ணிக்கலாம். லோக்கலில் வந்து வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? அவங்களுக்கு இப்போது ஃபாதர் மதர் பார்த்து எடுக்கணும் அப்படின்னா நம்ம டேரெக்டாக காமிச்சு எடுக்கலாம் ப்ரோ. அப்படி இல்லை எனக்கு ஹோம் டெலிவரி பண்ணுங்கனாலுமே நம்ம ஹோம் டெலிவரியுமே பண்ணுறோம். ஈரோடு, பெருந்தரை அந்த சர்க்கிள்லாம். இப்போ வெளியே இருந்து கேட்டாங்க அப்படின்னாலுமே இப்போ மேக்ஸிமம் இப்போ லாங் ரேஞ்சில் இருக்கிற சிட்டிஸ், கோயம்புத்தூர், வெளியே சென்னை அந்த மாதிரி கேட்டாங்க நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? நம்ம கோயம்புத்தூர் அப்படின்னா ஹோம் டெலிவரி சில கஸ்டமர்ஸ்லாம் கேட்குறாங்க ப்ரோ. டேரெக்டாக வீட்லேயே வந்து கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்க ஆக்சுவலி ஒரு அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக போய் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பெங்களூர்லேருந்து கூட கேட்டாங்க. ஆமாங்க. இங்கேருந்து பெங்களூருக்கு பஸ் இருக்குது. பை பஸ்ஸில் நம்ம அங்கே சென்ட் பண்ணுறோம். பஸ்ஸில் கொடுத்து விட்றான்னு சொல்கிறீங்க. இப்போது ஏன்னா ஒவ்வொரு நேரம் 1 hour ஆகலாம், இல்லை ஒரு 6 மணி நேரம் ஆகலாம். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அது எப்படி அது ஃபுட்டெல்லாம் கொடுத்து பண்ணுவீங்களா இல்லை அதுலேயே எதை? கண்டிப்பாக ப்ரோ. இப்போ நம்ம ஆக்சுவலி பேக் பண்ணுறப்பவே கஸ்டமருக்கு நம்ம வீடியோ கால் பண்ணிடுவோம். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீட் கொடுக்குறதும் வாட்டர் கொடுக்குறதும் அது கரெக்டாக அவங்ககிட்ட காமிச்சு தான் நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி பேஸ்கெட்டில் போடுறப்போ ஒன்ஸ் நம்ம வீடியோ கால் பண்ணி காமிச்சிருவோம். தென் பேக் பண்ணுறப்போ உங்களுக்கு டேக் போட்டு எல்லாமே கட்டி உங்களோட நேம் நம்பர் எல்லாமே நம்ம எழுதி உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்ருவோம். அதே மாதிரி பஸ்ஸில் வச்சு விட்டதுக்கு அப்புறமும் நமக்கு ஆளுங்க இருக்காங்க, தெரிஞ்ச பர்சன்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ ஒரு
இப்போ லாங் ட்ராவல் ஒரு 8 hours 10 hours ட்ராவல் அப்படின்னா 2-3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வச்சுருவாங்க, அதே மாதிரி வாட்டர் கொடுத்துருவாங்க. ஓ, அவங்க வச்சுருவாங்க. அதுக்கு நமக்கு ஆளுங்க இருக்காங்க. ஓ, ஸோ அந்த மாதிரி நம்ம கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். நமக்கு அந்த பப்பி அவங்க கைக்கு போகிற வரைக்கும் அது நம்மளோட பொறுப்புங்க. சேஃப் அண்ட் செக்யூர்டாக தான் போய்கிட்டு இருக்கு. கரெக்டாக நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த டாக்கோட ப்ரீடு ஒரிஜினலா இல்லை கிராஸ் அப்படிங்கிற மாதிரிங்கிறது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ப்ரோ ரொம்ப சிம்பிள் ப்ரோ. ஓகே, இப்போ நம்ம இதில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இதோட நோஸும் ஹெட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ராப்பரான பஞ்சாக இருக்கான்னு நம்ம பார்க்கணுங்க. ஓ, ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து பியூர் ப்ரீடுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணுறவங்க ஆக்சுவலி மேக்ஸிமம் லாசாப்ஸோன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீட் இருக்குது, அதில் கிராஸ் பண்ணிடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா நோஸ் அவுட் ஆயிரும். ஓ, சரி சரி. ஸோ அதில் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கலர்ஸுங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா பை கலர்னு சொல்லுவாங்க. பை கலர்னா ஆமாம், ப்ரௌன் வித் ஒயிட், 2 கலர் மட்டும். ஆமாம், இது பார்த்தீங்கன்னா ட்ரை கலர் பப்பிங்க. இது வந்து உங்களுக்கு 2 இயர்ஸில் தென் இந்த டெயிலில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் பேட்ச் வருங்க. ஓகே ஓகே ஓகே. இது ஆக்சுவலி ஜஸ்ட் 34 days பப்பி தாங்க. நல்ல குவாலிட்டிங்க. ஃபாதர் மதர் எல்லாமே நல்ல குவாலிட்டி. ஓகே, இப்போ இதுக்கு வேக்சினை பற்றி சொல்லிடுறீங்களே? ப்ரோ வேக்சின் பார்த்தீங்கன்னா இதுக்கு 45 days ஒன்ஸில் ஒரு வேக்சின் போடணுங்க. ஓகே, ஸோ தென் பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து ஒரு ரேபிஸ் ஒன்று போடணுங்க. ஓ, அது நம்ம டாக்டர் கிட்ட ஆக்சுவலி நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் பை பண்ணுறீங்களோ உங்கள் நியர்பை பிளேஸில் நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஏதாச்சும் எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம அங்கே தான் நம்ம உடனே போகணும். ஸோ அதனால் அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் அது இது பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பியூர் ப்ரீடு தாங்க நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். பியூர் ப்ரீடு மட்டும்தான் பண்ணுறோம். கண்டிப்பாக ஜென்யூனாக பண்ணுறதுனால தான் ஆக்சுவலி நம்ம கிட்ட தேடி வந்து வாங்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா February 14th வேலண்டைன்ஸ் டே. ஆமாம், இதுக்கு ஏதாவது ஆஃபர் மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்களா? பண்ணிக்கலாம் ப்ரோ, கண்டிப்பாக பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட எடுத்தாலே நம்ம ஆக்சுவலி பெஸ்ட் ப்ரைஸில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெளியே கம்பேர் பண்ணுறப்போ நம்மள்ட்ட கம்மியாக தான் இருக்குங்க. ஸ்டார்டிங் நம்ம 12,500 நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. அதே வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் குவாலிட்டிங்க. இப்போ இந்த ஒவ்வொரு குவாலிட்டி ஒவ்வொரு மாதிரி வருங்க. சரி, ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 2000 இந்த மாதிரி முன்ன பின்ன இருக்கும். அதனால தான் நம்ம சின்ன அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாங்க. ஓகே, ஸோ ஸ்டார்டிங் வந்து 12,000 ஆரம்பிக்கும். ஆமாம், 12,500 நம்ம கொடுத்துருக்கோம். 12,500. ஆமாங்க, மேல் கேட்குறவங்களுக்கு மேலும் கொடுத்துக்கலாம், ஃபீமேல் கேட்குறவங்களுக்கு ஃபீமேலும் கொடுத்துக்கலாங்க. நீங்கள் டாக்ஸ் மட்டும் தான் பண்ணுறீங்களா, வேறு பெட்ஸ் எதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை, நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா ஷிட்ஜூ பப்பீஸும் தென் ஹஸ்கீஸும் பண்ணிருக்கோங்க. அது இல்லாமல் எல்லா பப்பீஸுமே நம்ம யாராவது கேட்டாங்கன்னா நம்ம எடுத்து கொடுப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கிணல்லேருந்து. அதே மாதிரி நம்ம கிட்ட எப்பயுமே பர்ஷியன் கிட்டன்ஸுமே கையில் எப்பயுமே ஸ்டாக் இருக்குங்க. ஸோ அதுவுமே இருக்குது, பார்க்கலாம் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது பர்ஷியன் கிட்டன்ஸுங்க. இது ட்ரெடிஷ்னல் லாங்கர் கிட்டன்ஸுங்க. இது பார்த்தீங்கன்னா டார்ட்டின்னு சொல்லுவாங்க. இது கிரே வித் ஆரஞ்சு கலரில் வரும், கிரே டார்ட்டின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா டார்டைஷல்னு சொல்லுவாங்க. இது பர்ஷியன் கிட்டனுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 50 days ஓல்டு கிட்டனுங்க. ட்ரெடிஷ்னல் லாங்கர்னு சொல்லுவாங்க. பியூர் டால் ஃபேஸுங்க, ஃபீமேல் கிட்டனு. இது பார்த்தீங்கன்னா பியூர் வெயிட்டில் ஆட் ஐ கிட்டனுங்க. இது வந்து ட்ரெடிஷ்னல் லாங்கர் பியூர் டால் ஃபேஸுங்க. இதுவும் ஃபீமேல் கிட்டனு. இது பார்த்திங்கன்னா ஆட் ஐன்னு சொல்லுவாங்க. ஒரு ஐ பார்த்திங்கன்னா ப்ளூ கலரும் இன்னொரு ஐ பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குங்க. நல்ல ஹேர் குவாலிட்டி. பப்பீஸ் கிட்டன்ஸ் டீட்டெயில் எல்லாமே தெளிவாக கேட்டாச்சு. என்ன டவுட்னாலும் கேட்டுங்க, எப்படி வாங்குறது என்ன எதுனாலும் அவங்க தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஃபர்தர் டீட்டெயிலுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, மறக்காமல் கால் பண்ணி கேட்டுங்க. வேறு ஒரு வீடியோவில் சந்திருப்போம். அது வரைக்கும் பாய்.